எங்கள் ஜீவன் உத்தானமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்கள் சமாதானம் ஒற்றுமை பந்தனமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அலட்சியம் செய்யாமல் அக்கறையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் பாவிகள் மனம் திரும்புவதை விரும்புகிறார், அதற்காக காத்திருக்கிறார். இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட அதே வாய்ப்பு இன்று நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த வாய்ப்பை நாம் விட்டுவிடக்கூடாது. அத்திமரத்திற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை போன்று இன்றும் நம் ஆண்டவர் நமக்கு தருவதை நன்கு பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரின் இரக்கத்தை உணர்ந்தவர்களாக அவர் கொடுக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர் எதிர்பார்க்கிற பலனை தருபவர்களாக வாழ உறுதியெடுப்போம். அப்போதுதான் இந்த தவக்காலம் நமக்கு இரக்கத்தின் காலமாக, மன்னிப்பின் காலமாக அமையும். அதற்காக இன்றைய திருப்பலி வழிபாட்டில் வரம் வேண்டி பங்கேற்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது திரு ஜோசப் அவர்களுடைய உடலுடைய சுகத்திற்காகவும், ஞாபக ஆற்றல் வருவதற்காகவும், குடும்பத்தினுடைய சமாதானத்திற்காக, மகிழ்ச்சிக்காகவும், ஆசீர்வாதத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுமா. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நினைத்திருக்க அழைவாராக. என்றென்னும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் படையை பெற வேண்டும் என்று திருவிழமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற திரும்புகிறோம். வாழ்வெடுக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தரணும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருக்கிறார். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் வர அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி இருட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனி தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்கிறான். தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நானும் துறை மணி தனிலும் வெண்மை
இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்திற்கும் முழுமையான நன்மைக்கும் பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறை வேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதாவது உணர்வுள்ள மக்களே, உயர்கல்வி துடிக்கின்ற கடவுளை காண்கின்றது. மோசே கடவுளின் வெளிப்பாட்டை காண்கின்றார். இறைவனின் துடிக்கிட்டால் அவரின் கண்ணில் மாற்றமடைகிறது. மேலும் அவர் இனி தனக்கென வாழப்போவதில்லை. ஒட்டுமொத்த இஸ்ரேலின் குடும்பங்களுக்காக கடவுளுக்கும் மோசேக்கும் இடையே நடைபெறும் உரையாடல்கள், இறைவனின் வெளிப்பாடும் அழைத்தலும் அமைந்துள்ள முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் 13 முதல் 15 முடிய. அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோயோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தில் மேய்ச்சிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள்,
யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர். தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்கனி தராவிட்டால் இஸ்ராயேல் மக்களுக்கு நேரிட்ட அதே அழிவு நமக்கும் நேரிடும் என்று எச்சரிக்கின்றார். எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதவனை பார்த்துக் கொள்ளட்டும் என்று கூறும் இந்த பவுலடிகளாரின் அறிவுரைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். மோசேயோடு மக்கள் பாலைநிலத்தில் நடத்திய வாழ்க்கையை நமக்கு அறிவு புகட்டும் படிப்பினையாக எழுதப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 10 முதல் 12. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழிநடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. படியிலிருந்தும் அவர்களின் பெரும்பான்மையும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டிருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்னடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாம் முணுமுணுக்க கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே நாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பணி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அடைவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்று நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுபடியாக, ஐயா, இந்த ஆண்டு இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏற்போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தவக்காலத்தின் ஒவ்வொரு ஞாயிறு வழிபாடும் ஒரு மைய சிந்தனையை நமக்கு ஆழமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஞாயிறு நற்செய்தி வாசகம் நமக்கு ஆழமான சிந்தனையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. தவக்காலத்தின் முதல் ஞாயிறு என்ன நற்செய்தி வாசகம், எதை பற்றி சிந்திச்சோம் ஞாபகம் இருக்கா? என்ன நற்செய்தி வாசகம் வச்சு தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை? அதெல்லாம் தெரிஞ்சா நாங்கள் எப்போ திருந்திரோம்ல. அப்படிதானே இயேசுனுடைய சோதனைகள், அப்படிதானே ஞாபகம் இருக்கா? பாலைவனத்தில் இயேசு 3 சோதனைகளை எதிர்கொள்கிறார்.
நாம் சோதனைகளை இந்த தவக்காலத்தில் எப்படி அதிலிருந்து விடுபட வேண்டும், அதை வெல்ல வேண்டும் என்பதை முதல் ஞாயிறு நமக்கு வெளிப்படுத்தியது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வாசகம் வந்துச்சு ஞாபகம்? நற்செய்தி வாசகம். அந்தந்த வாரம் அப்படியே கேட்டு அப்படியே தேர்தல் இயேசுனுடைய தோற்ற மாற்றம். இயேசு உருமாற்றம் அடைகிறார். எவ்வாறு இயேசு உருமாற்றம் பெறுகிறார், அதே போல நாமும் இந்த தவக்காலத்தில் மாற்றம் பெற வேண்டும் என்பதை மையமாக கொண்டு நாம் ஆயருடைய சுற்றுமடலோடு இணைந்து அந்த நாளிலே சிந்தித்தோம். அந்த வகையில் இன்றைய வாசகங்கள் எல்லாமே நமக்கு தருகிற ஒரு முக்கியமான செய்தி, கடவுளை பற்றி நான் எந்த பார்வையோடு இருக்கிறேன், கடவுளை பற்றி என்னுடைய புரிதல் என்ன, நான் கடவுளை சரியாக தான் புரிஞ்சு வச்சிருக்கிறேனா, அப்ப சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன்னா அதற்கேற்ப என்னுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? இதுதான் இன்றைய ஞாயிறு வழிபாடு நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியலாளர் உண்டு. ஒருவேளை அந்த உளவியல் படித்தவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் மனிதனுடைய உளவியலை பற்றி பேசுகிற பொழுது குழந்தையிலிருந்து பேசுவார். ஒரு குழந்தையினுடைய உளவியல் எப்படி இருக்கிறது, அந்த குழந்தையினுடைய உளவியல் எப்படி வாழ்க்கை முழுவதும் ஒரு மனிதனுடைய உளவியலை பாதிக்கிறது என்பதை பற்றி பேசுவார். அப்படி சொல்றப்ப அவர் கடவுளை பற்றியும் சொல்லுவார். ஒரு மனிதன் கடவுளை எப்படி பார்க்கிறான் என்றால், அவன் குழந்தையாக இருக்கிற பொழுது, குடும்பத்தில் வளர்கிற பொழுது அவனுடைய தந்தை தாய் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அதே போலத்தான் அவன் கடவுளை பார்க்க ஆரம்பிக்கிறான் என்று சொல்லுவான். என்ன அர்த்தம்? என்னுடைய தந்தை நான் என்ன சின்ன தப்பு பண்ணாலும் கோபப்பட்டு பட்டியிருந்து அடிச்சிருது ஐயா அப்பாவோ அம்மாவோ. பயந்து ஐயோ இது பண்ணிட்டோம்னா அடிப்பாங்களே அப்படின்னு பயந்து எதையும் செய்யறது. இப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பனுடைய சூழலில் வளர்கிற குழந்தை என்ன நினைக்குமா, கடவுளும் அப்படிப்பட்டவர்கள். நான் சின்ன தப்பு பண்ணாலும் உடனே தண்டிச்சிருவேன், நான் சின்ன பாவம் பண்ணாலும் என்னை நரகத்துக்கு அனுப்பிடுவான். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தான் கடவுளை பற்றி குழந்தைகள் கொண்டிருக்குமா? இல்லை வீட்டில் வளர்ற அந்த குழந்தை அவருடைய தந்தையோ தாயோ ரொம்ப அன்பா தப்பு பண்ணா அவங்களை அரவணைச்சு திருத்துறவங்களாக, அன்பு செய்கிறவங்களாக, அப்படிப்பட்ட ஒரு சூழலை வளர்கிற பொழுது அந்த குழந்தை கடவுளும் அப்படித்தான் இருப்பார் என்று நினைக்கிறோம். அதனால் அவர் ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்பார், எப்படி நாம் கடவுளை பார்க்கிறோம் அப்படின்னு. கடவுளை போலீஸ்காரராக பார்க்க போலீஸ்காரன் என்ன செய்வாங்க, தப்பு செஞ்சா அடிப்பான், கடவுளும் தப்பு செய்தால் தண்டிப்பான் அப்படின்பாங்க. அல்லது கடவுளை ஒரு மந்திரவாதியாக பார்ப்பார். மந்திரவாதி என்ன செய்வாங்க, கேட்ட உடனே ஜி பூம்பான்னு தந்துருவார். அதே போல கடவுள் நான் ஜெபிச்ச உடனே உனக்கு நடக்கட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துருவார். அப்படி பார்க்கக்கூடிய பார்வை. இப்படி மனிதர்கள் பல பார்வை கடவுளை பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த உளவியல் சொல்றார். அந்த வகையில் இன்னைக்கு வாசகங்கள் கடவுளை பற்றி மனிதர்கள் இயல்பாக எப்படிப்பட்ட பார்வையோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத முன்வைக்கிறது. புதிய ஏற்பாடு எடுத்து பார்க்குறப்ப அடிக்கடி இயேசுவுக்கும் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்களுக்கும் வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பார்க்குறோம். அந்த வாக்குவாதத்தில் பெரும்பாலான வாக்குவாதம் எதை பற்றியதாக இருக்கும் என்றால், கடவுளை பற்றி இயேசு கொண்டிருக்கிற பார்வைக்கும் அவர் கொண்டிருந்த புரிதலுக்கும் இவர்களுக்கு இருந்த புரிதலுக்குமாக. ஏன்னா இவர்கள் படித்தவர்கள், சட்டம் அறிந்தவர்கள், ஆலயத்தை நிர்வகிப்பவர்கள், அந்த எல்லாவற்றையுமே அடக்கி ஆளக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள். இவர்கள் கடவுளை எப்படி பார்த்தாங்கன்னா, சட்டத்தை கடைபிடிக்கலன்னா கடவுள் தண்டிச்சிருவார். நீ ஒரு பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனையை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். இப்படிப்பட்ட பார்வைதான் அவர்களிடத்தில் இருந்தது. இயேசுவோட சீடர்களை பார்க்கணும், அவங்ககிட்டயும் அதே பார்வை தான் இருந்துச்சு. இயேசுவோட இருக்கிறாங்க, ஆனா அவங்க பார்வை அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு தடவை கேட்குறாங்க இல்லையா, ஒரு குருடன் தாவீதின் மகனே என் மீது இறங்கும் அப்படின்னு சொல்றப்ப சீடர்கள் என்ன சொல்லுவாங்க இயேசுட்ட, ஆண்டவரே இவன் குருடனா இருப்பது முடிங்க, இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்பான். அப்ப அவங்களுடைய மனநிலையே இவன் குருடனா இருக்கான்னா இவன் பெற்றோரோ இவனோ ஏதோ பாவம் செஞ்சிருக்காங்க அதனால கிடைச்சது. ஒருத்தர் நோயோட இருக்கிறான்னா அவன் செய்த பாவத்தின் விளைவாக நோயோடு இருக்கிறான். இப்படிப்பட்ட பார்வைதான் பல நேரத்தில் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனா இயேசு வித்தியாசமான பார்வையோடு இருக்கிறார். தந்தை அன்புள்ளவர், அரவணைக்கிறவர், மன்னிக்கிறவர், இரக்கத்தோடு இருக்கிறவர், உடனடியாக யாரையும் தண்டிக்கிறவர் அல்ல, கால தாமதப்படுத்துகிறவர்,
காத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர்கள் முன்னால் வைக்கிறார். அதை ஏற்றுக்க முடியல இவங்களால். ஏன்னா வழி வழியாக கடவுளை ஒரு தண்டிக்கிற ஒரு கடவுளாக பார்த்தவர்களுக்கு இயேசு சொல்கிற பார்வை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துக்கு நாம வரோம். நற்செய்தி வாசகத்துல 2 நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். கவனிச்சிங்களா? இயேசுட்ட முதல்ல ஒரு நிகழ்வை சொல்றாங்க. பிலாத்து கலிலேயர்களை கொலை செய்தான் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை இயேசுட்ட சொல்றாங்க. எதற்காக கொலை செய்கிறான்? அன்றைக்கு ரோமியர்கள் ஆட்சி செய்கிறார்கள். பிலாத்து அவர்களது ஆளுநராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அடிமையாக இருக்கிறார்கள் கலிலேயர்கள், யூதர்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்கள் கிளர்ச்சி அடைகிறார்கள். எப்படி நாம விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டோமோ ஆங்கிலேயருக்கு எதிராக, அதே போல ரோமியர்களுக்கு எதிராக யூதர்கள், கலிலேயர்கள் அங்கு கிளர்ச்சி செய்கிறார்கள், போராடுகிறார்கள். இப்படி போராடிய போராட்ட குழுவில் இருப்பவர்களை இங்கு பிலாத்து கொலை செய்கிறார். இதை இயேசுட்ட சொல்றார். அப்படி சொல்றப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? இவங்க கொலை செய்யப்பட்டதால் அங்கிருந்த மற்றவர்கள் நினைப்பு, இவன் செஞ்ச தப்புக்கு கடவுள் இவனை தண்டிச்சுட்டான். இப்படிப்பட்ட மனநிலை. இயேசு என்ன சொல்லுகிறார்? மற்ற எல்லாரையும் விட அவர்கள் பாவி நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். 2வது இன்னொரு நிகழ்வை இயேசுவே முன்வைக்கிறார். அங்கு மதில் சுவர் இடிந்து விடுகிற பொழுது 18 பேரை அது பழிவாங்குகிறது. சீலோவாங்க ஒரு விபத்து நடக்கிறது. அப்ப அந்த விபத்துல இறக்கிறப்ப மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்க? இயேசு அந்த நேரத்தில் சிறுவனாக இருக்கிறார். இயேசு கிபி 6ஆம் நூற்றாண்டில் நடக்கிறது வரலாற்று நிகழ்வு. இயேசு சிறுவனாக இருக்கிற நேரத்தில் நடக்கிற நிகழ்வு. கண்டிப்பாக இயேசு கேள்விப்படும். அப்ப என்ன பேசுகிறாங்க? இவங்க செஞ்ச பாவம் கடவுள் அந்த சுவரை இடிஞ்சு விட்டு செத்து கொண்டுட்டாரு அப்படின்னு பேசுகிறாங்க. இப்ப இயேசு சொல்கிறார், மற்ற எல்லாரையும் விட அவர்கள் பாவி நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை அப்படிங்கிற. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய பார்வையும் பல நேரத்தில் இப்படித்தான் இருக்கிறாங்க. கடவுளை இப்படிப்பட்ட பார்வைகள் தான் பார்க்கிறோம். நமக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா, நோய் வந்துருச்சுன்னா, விபத்தில் நம்ம சிக்கிட்டோம்னா, பெரிய சோதனைகள் வந்துருச்சுன்னா, ஆண்டவரே என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் கோயிலுக்கு வர்றேன், எல்லாம் செய்கிறேன், யாரையும் ஏமாத்தலை, நல்லா தானே இருக்கிறேன், என்னையே சோதிக்கிறீர்னு கேட்குறோம். அதே நாக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தனுக்கு நோய் வந்துருச்சுன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு பையன் அடிபட்டு ஆக்சிடென்ட்டில் அடிபட்டுட்டான்னா, இல்லை பக்கத்து வீட்டில் ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா, என்ன ஆட்ட ஆடுனான், கடவுள் இப்போ தண்டிச்சிட்டார், அவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கான். அதே நாக்கு மாற்றி பேசுது இல்லையா? கண்டிப்பாக நம்ம பேசுறோம். கடவுள் இயேசு இதை வன்மையாக கண்டிக்கிறார். நம் வாழ்க்கையில் நடக்கிற இந்த துன்ப நிகழ்வுகள் பாவத்தினால் வருவதல்ல. கடவுள் நீ செய்த குற்றத்திற்கு உன்னைய விபத்துல சிக்க வைக்கிறேன், நீ செய்த பாவத்துக்கு உனக்கு நோயை கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு நாளும் செய்பவர் அல்ல. அப்படிப்பட்ட பார்வையோடு கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது தவறான பார்வை என்று இயேசு புரிய வைக்கிறார். அப்போ இதுவரைக்கும் ஒருவேளை அந்த ஒரு மனநிலையில் இருக்கிறனா, ஒருத்தன் ஏதோ கஷ்டத்துல இருக்கிறப்ப அவன் செஞ்ச பாவம் தான் அனுபவிக்கிறான்னு நினைக்கிறோம்னா, அப்படி நினைச்சு யோசித்து பாருங்களேன். நாம செஞ்ச குற்றத்திற்கு கடவுள் நம்ம விபத்துலையும் நோயையும் கொடுத்தாருன்னா ஒருத்தர் உயிர் வாழ முடியாது. அதான் உண்மை. அப்போ கடவுள் அப்படி கண்டிக்கிறவர் அல்ல, அவர் இரக்கத்தோடு இருக்கிறவர், மன்னிக்கிறார். உண்மையில் கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அங்கு இயேசு அந்த உண்மையில் அடுத்து சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு முதல் வாசகம் ஒரு அற்புதமான நிகழ்வை முன்வைக்கிறது. என்ன நிகழ்வு? முதல் வாசகம் என்ன வந்துச்சு இன்னைக்கு? மோசே முட்புதர் நடுவிலே கடவுள் அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இங்க கடவுளை பற்றி மோசே கொண்டிருந்த பார்வை மாற்றப்படுகிறது. இஸ்ராயல் மக்கள் கடவுளை பற்றி கொண்டிருந்த பார்வை அங்கு மாற்றப்படுகிறது. மோசே தப்பிச்சு ஓடி வர, மிதியான் நாட்டுக்கு ஓடி வர, அங்க ஒரு கொலை பண்ணிட்டு பார்வோன் அரண்மனையில் கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வர்றார். தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிற ஒரு பணியை ஒரு பாலைவனத்தில் செய்கிறார். அந்த வெயில்ல ஒரு அடிமை போல பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவர் கடவுளை பற்றி என்ன நினைச்சிருப்பார்? உண்மையிலே கடவுள் இருக்கிறார், இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், அடிமையாக இருக்கிறேன், எப்படி கடவுள் இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு பார்வையில் தான் மோசே இருக்கிறார். அதே போல இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமையா இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இத்தனை ஆண்டுகள் அடிமையா இருக்கோம், நாங்கள் இதுவரை வழிபட்ட கடவுள் எங்களை கைவிட்டு விட்டாரே, அவர் உண்மையில் இருக்கிறாரா இல்லையா? இந்த கேள்விதான் அவர்களுக்கு இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு முதல் வாசகத்தை பார்க்கிறோம். கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார்.
என்னை பற்றி நீ கொண்டிருக்கிற பார்வை மோசே அது தவறான பார்வை. இஸ்ராயல் மக்களே, என்னை பற்றி நீங்கள் கொண்டிருக்கிற பார்வை தவறான பார்வை என்று நிரூபிக்கிறேன். உங்களது அலுவலை கேட்டு நான் இறங்கி வருகிறேன், உங்களது கதறலை கேட்டு நான் உங்கள் மீது இறங்கி இறக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கு கடவுள் வருகிறார். அப்போ மோசே ஒரு கேள்வி கேட்கிறார், ஆண்டவரே, நான் போய் உங்க சார்பாக அவரை விடுவிக்க போறேன், நீங்க யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்கிறார். அப்ப கடவுள் தன்னுடைய பெயரை அங்கு வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாம். இதுதான் கடவுள் பெயர். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாம். என்ன அர்த்தம்? நான் உன் கூட தான் இருக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக நான் உன் கூட தான் இருக்கிறேன். உயிருள்ள கடவுளாக இருந்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கனா இல்லையா, என்னை கைவிட்டுட்டாங்க, நீ என் மீது கொண்டிருக்கிற பார்வை தவறான பார்வை. நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் கண்ணீரை காண்கிறேன், உன் அழுகுரலை கேட்கிறேன் அப்படின்னு கடவுள் தன்னை அங்கு முன்னிறுத்து. எனவேதான் அதே பார்வையை இயேசு இன்றைக்கு அத்திமர ஓமை வழியாக சொல்கிறார். அத்திமரம் என்பது நாம் மக்கள், கடவுளின் மக்களாகிய நம்மைத்தான் குறிக்கிறது. இந்த அத்திமரத்தை அந்த உரிமையாளர் கடவுள் வந்து அதை வெட்டிவிடலாம் என்று நினைக்கிறார். அப்ப அந்த தோட்ட தொழிலாளர், கடவுளுடைய பணியாளர்கள், இறைவாக்கினர்கள், ஆண்டவர் இயேசு அங்க என்ன சொல்கிறார்கள்? கொஞ்சம் விட்டு வைப்போம், இன்னும் வாய்ப்பு கொடுப்போம், இதற்கு உரமிடும், எருப்போடும், கொத்தி அதை சீராக்கும், இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்கும், அது கண்டிப்பாக கனி தரும் அப்படின்னு சொல்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுள் அப்படிப்பட்டவராக தான் இருக்கிறார். கடவுள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். பழி வாங்குபவர் அல்ல, உடனடியாக நம்மை தண்டிப்பவர் அல்ல, நாம் செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பவர் அல்ல கடவுள். மாறாக நாம் திரும்பி வர வேண்டும், திருந்தி வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறவர் தான் கடவுள். ஊதாரி வைத்த நோமையெல்லாம் பார்க்கிறோமே, அந்த தகப்பன் தன் பிள்ளை திரும்பி வரும் என்று ஒவ்வொரு நாளும் மாடியில் இருந்து காத்து கொண்டிருக்கிறார் தன் மகனுக்காக. அந்த மகன் திரும்பி வருகிற பொழுது ஓடோடி சென்று கட்டி அணைத்து முத்தமிட்டு தன் வீட்டுக்கு அழைத்து வருகிறார். அதுதான் கடவுள். என் பிள்ளை எப்போவாவது திரும்பி வந்துடுவான், காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த காத்திருப்பு நமக்காக இந்த தவக்காலத்தில் தரப்படுகிறது. ஆக கடவுள் பற்றி நாம் கொண்டிருக்கிற முதல் பார்வை, கடவுள் இரக்கமுள்ளவர், நம்மை மன்னிக்கிறவர், நம்மை ஏற்றுக்கொள்கிறவர். நம் பாவங்களுக்கு தண்டிப்பது கடவுளுடைய எண்ணம் அல்ல, விருப்பம் அல்ல. நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் மனம் மாறி ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்பது மட்டும்தான் கடவுளின் விருப்பமாக இருக்கிறது. இதுதான் கடவுளை பற்றிய முதல் பார்வை. இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு இறைவார்த்தை நமக்கு முன்வைப்பது, அப்படி கடவுள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறாரே, கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாரே, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தவக்காலத்தில் நான் ஆண்டவரிடத்தில் திரும்பி செல்ல வேண்டும். என் பாவங்களுக்கு மனவருந்தி, நான் செய்த தவறுகளை எண்ணி பார்த்து மனவருந்தி நான் மீண்டும் ஆண்டவரிடத்தில் திரும்பி செல்ல வேண்டும். அதற்கான காலம் தான் இந்த தவக்காலம். நாம் திரும்பி செல்ல கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக நாம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்வது போல மனம் மாறாவிட்டால் அழிவு உறுதி என்று இயேசு எச்சரிக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்த போகிறோம். பல நேரத்தில் நம்முடைய இயல்பு என்னவென்றால் தாமதப்படுத்துது. நல்ல ஒரு தலகாத்திரமா இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் காலம் போட்டோம். வயசான பிறகு கடவுளை தேடினா போதும், வயசானதுக்கு அப்புறம் சௌமான சொன்னா போதும், வயசான பிறகு திருப்பலிக்கு வந்து மனம் மாறி நல்லவங்களா இருந்தா போதும். இது ஒரு தவறான எண்ணம். ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் அந்த வாய்ப்பை கொடுக்க போறது கிடையாது. என் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி என்னைக்குன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நான் இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நான் திருந்திக்கிடுறேன், இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நான் செய்யற தப்பெல்லாம் விட்டுட்டு வாரேன் அப்படின்னா அதற்கான காலம் எதுன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல கடவுள் கொடுத்த இந்த காலத்தை நாம் உடனடியாக பயன்படுத்த வேண்டும். எனவேதான் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், உன் இளமையிலேயே நீ ஆண்டவரை தேடு. உன் இளமை பருவத்திலேயே, இதோ வயதாகி உன் வலிமை குறைந்த பின்னால், உன்னுடைய இரத்தம் சுண்டிய பின்னால், உன்னுடைய எலும்புகள் எல்லாம் வலுவிழந்த பின்னர் நீ ஆண்டவரை தேடுகிறாய் என்றால் அந்த தேடல் சரியான தேடல் அல்ல. உன் எலும்புகள் வலுவோடு இருக்கிற பொழுது, அவ்வளவு ஆற்றலோடு இளமை மிடுக்கோடு இருக்கிற பொழுது நீ ஆண்டவரை தேடு. அப்போது ஆண்டவர் உன்னை பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் அதற்கான நேரத்தை கொடுக்கிறது. கடவுள் நம்மை தண்டிக்க ஒரு நாள் விரும்புகிறார்கள். 1 நாள் 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 1 நாள்
நாம் நரகத்துக்கு போக வேண்டும் என்று கடவுள் ஒருபோதும் விரும்புகிறார். ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பம். ஆக இந்த நேரத்தை பயன்படுத்தும். எவ்வளவு விரைவாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமோ அதற்கு தான் இந்த தவக்காலம் தரப்பட்டிருக்கிறது. இதனை பயன்படுத்தி மனம் மாறி மனம் திருந்தி ஆண்டவரிடத்திலே திரும்பி வருவோம். கடவுள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஒரு தந்தையாக என் பிள்ளை என்னிடத்தில் திரும்பி வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் திரும்பி செல்வோம், மனம் மாறுவோம், இறை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அனைவரும் எழுதென்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் மீட்புக்காகவும் இறங்கிலிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமரியாரிடமிருந்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிபிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு கிடையாது. தந்தையிடமிருந்தும் அவரிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் இறைவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு ஆலையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். இது நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை நம்மை ஆண்டவரிடமிருந்து நிறைவாக வரங்களை பெற்றுக்கொள்ள செய்யும். நம்முடைய தேவைகளை, நம்முடைய மன்றாட்டுகளை, குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நம்முடைய மனமாற்றத்திற்காக ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். எரியும் முற்பதிலிருந்து இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று உம்மை வெளிப்படுத்திய கடவுளே, எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல் நலனில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற வேளையில் அவர்களுக்கு பூரண உடல் நலம் தரும்படியாகவும் இறை மக்களை உள்ளடக்கிய திரு அவை முழுவதுமே நல்லாயினின் பின்னே அணிவகுக்கும் ஆடுகள் போல எதிர்நோக்கி திருப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். அவர்களை விடுவிக்கவும் நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் என கூறி இஸ்ராயல் மக்களின் விடுதலை பயணத்தில் உடனிருந்து வழிநடத்தியவரை அமைதி இழந்து தவிக்கும் இவ்வுலகிற்கு நிலையான அமைதி தரவும் பல்வேறு இன்னல்களால் அவதியும் உலக நாடுகள் நல்வாழ்வை நோக்கி நகரவும் என் தாயகம் இந்தியா தேசமும் நீதியின் வழியில் சமத்துவம் நோக்கி பயணிக்கவும் வேண்டுமென்று இறைவாவை மன்றாடுகிறோம். கிறிஸ்து என்கிற ஆன்மீக பாறையில் இருந்து ஆன்மீக பானத்தை பருகியும் ஆன்மீக உணவை ஒன்றும் வருகிற நாங்கள் அனைவரும் தீரனவற்றில் ஆசை கொண்டு அழிவு விளைவுக்கும் முன்னும்பின் பாதையில் பயணித்த இஸ்ரேலைப் போல் அல்லாமல் கடவுளுக்கு உகந்தவராய் எம் வாழ்க்கை பயணத்தை தொடரவும், குறிப்பாக தேர்வு காலத்தில் இருக்கும் எம் குழந்தைகள் அனைவரையும் உல்லாசத்தை துறந்து உற்சாகமாய் உழைத்து வெற்றி நோக்கி பயணிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் இருப்பிடமே இறைவா, தங்கள் கல்வி ஆண்டில் இறுதி தேர்வு எழுதிக் கொண்டிருக்கின்ற எங்கள் பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் சிறப்பாகவும் வேகத்துடன் செயல்பட்டு தங்கள் உழைப்பின் வெற்றி கனியை சுவைத்திடவும் அவர்களின் அடுத்த கல்வியாண்டு சிறப்புடன் அமைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். நம் குடும்பத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். தேர்வு எழுதுகின்ற நம்முடைய பிள்ளைகள் நல்லபடியாக தேர்வுகளை எழுத வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம்.
நம் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று கேட்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பலிகளால் மனநிறைவடை எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி அக்களித்த ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளமாண்டவர்,
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அடங்கியது, கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருடுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் இன்றைய படி ஒப்புக் கொடுக்கின்ற திருவாளர் ஜோசப் அவருடைய உடலுள்ள நலத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதவும் திருமுன்னால் கூடியிருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இது இந்த தவக்காலத்தை நாங்கள் பயன்படுத்தி உடன் திரும்பி வர அருள் புரிந்திரடும். எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பின் நிறைவு பெறச் செய்திரடும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்பிற்குரியவர்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பாதுகாவலருமான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருட உம்மை மன்றாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மண்ணுரையிலும்
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திராவை உமீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருக்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகிறது. மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுகிறது, நமக்காக காத்திருக்கிறது. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றோர். நீரின்றி
ஞாயிறு அறிவுகள் என்று தவக்காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்த பாடகர் குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளை கடவுள் எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வாரம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் திருக்குடும்ப சபையினர். திருக்குடும்ப சபையில் வாசிக்காதவர்கள் பீடத்துக்கு வாங்க, சரியா? வாசித்தவங்களே வாசித்து இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் பீடம் ஏறாத எல்லாரும் பீடத்துக்கு ஏறும். அதனால் அதை பார்த்து அதற்கேற்ப அனைவரையும் நீங்கள் பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருக்குடும்ப சபையினர் வருகிற வாரம் வழிபாட்டை சிறப்பிப்பார்கள். வழக்கம் போல் ஞாயிறு திருப்பணி முடிந்தவுடன் மறைக்கல்வி நடைபெறும். எனவே மறைக்கல்வி மாணவர்கள் இந்த மாத கடைசியில் மறைக்கல்வி தேர்வும் இருக்கும், சரியா? அதனால் தேர்வு உங்களை தயாரியுங்கள். மறைக்கல்வி தேர்வும் இருக்கும். எனவே அதற்கேற்ப உங்களை தயாரித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, தவக்கால திருப்பயணம் ஏற்பாடு செய்திருந்தோம். தவக்கால திருப்பயணம் உங்களுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. நம்ம முதல்ல திருப்பயணம் ஏப்ரல் 5ஆம் தேதி ஏற்பாடு செய்திருந்தோம். அது முதல் சனிக்கிழமை வருவதால் நம்முடைய முதல் சனிக்கிழமை வழிபாடுகள் இன்றைக்கு நடைபெற வேண்டும் என்பதால் ஏப்ரல் 12ஆம் தேதி இப்போது மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 12, அதாவது குருத்து ஞாயிற்கு முந்தைய நாள், அந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு ஏப்ரல் 11ஆம் தேதி இரவு கிளம்பி சென்று ஏப்ரல் 12ஆம் தேதி அந்த நாள் முழுக்க நாம் திருப்பயணத்தில் இருப்போம். அன்று இரவு நாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாம் இல்லம் திரும்புவோம். எனவே இதுவரை பெயர் கொடுத்தவர்கள் ஒருவேளை 5ஆம் தேதி வரலான் இருந்த ஆனால் 12க்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்கள் பெயர்களை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அல்லது 12ஆம் தேதி எனக்கு இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் பெயர் கொடுக்குறேன் அப்படின்னாலும் கொடுக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு 5-6 சீட்டு தான் மீதி இருக்குது 2 பஸ்லேயும். அதனால் விரைவாக ஒருவேளை இன்னும் பெயர் கொடுக்காதவர்கள், கொடுக்க விரும்புகிறவர்கள் இன்றைக்கே உங்களது பெயர்களை கொடுத்து விடுங்கள். அதுக்கு மேலே வேறு பேருந்து எதுவும் பிடிக்க முடியாது. இன்னும் ஒரு 4-5 சீட்டு தான் பாக்கி இருக்குது. எனவே வாய்ப்புள்ளவர்கள் பெயர் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு இந்த நாட்களிலே நாம் மிக சிறப்பாக நம்முடைய ஆலயத்திலே நாம் கொண்டாடினோம். அந்த நாட்களிலே கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டுக்காக வரி போட்டிருந்தோம். அதற்கான வரவு செலவுகளை இப்போது நம்முடைய நிர்வாகத்தினர் தங்களது வரவு செலவு கணக்குகளை தந்திருக்கிறார்கள், பொருளாளர் தந்திருக்கிறார். அதை உங்கள் நான் வாசிக்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு வரவு செலவு கணக்குகள், மொத்த வரி கணக்குகள், மொத்தம் முழு வரியாக 42 வரி ரூபாய் 25,200, பாதி வரியாக 2 வரி ரூபாய் 600. நாம் கிறிஸ்துமஸ் கேரல் சென்ற பொழுது அங்கு வந்த காணிக்கை ரூபாய் 3100. நாம் கிறிஸ்துமஸுக்கு அந்த ஸ்டார் போடுவதற்காக கொடுக்கப்பட்ட நன்கொடை 1400. ஆக மொத்த வரவு 30,300. கிறிஸ்துமஸ் செலவு, கிறிஸ்துமஸ் தாத்தா ஜோடனி பொருள், கிறிஸ்துமஸ் சாக்லேட், கிறிஸ்துமஸ் கேக், கிறிஸ்துமஸ் ஸ்டார், பல்பு ஹோல்டர், கிறிஸ்துமஸுக்கான அசன அட்டை, பூக்கள், மாலை, கிறிஸ்துமஸுக்கான அந்த பரிசுகள் கொடுக்கும் போட்டிகளுக்கான பரிசுகள், கிறிஸ்துமஸ் குடில், அதுபோக நம்முடைய ஆலயத்திற்கு தேவையான துடைப்பம், இவை போல அது வாங்குவதற்கான ஆட்டோ வாடகை, இது எல்லாம் சேர்ந்து கிறிஸ்துமஸுக்கான செலவு ரூபாய் 19,992. அதே போல் புத்தாண்டுக்கான செலவுகள், கிறிஸ்துமஸ் புத்தாண்டுக்கான பூக்கள், மாலை, அதே போல் பங்கு தந்தையை அவருக்கு வாங்கிய பழம், டவல், புத்தாண்டுக்கான இந்த கலர் பேப்பர், புத்தாண்டுக்கான கேக், இந்த வகையில் புத்தாண்டு செலவு ரூபாய் 6,265. அதுபோல கிறிஸ்துமஸ் புத்தாண்டுக்காக நாம் வண்ண விளக்குகள், சீரியல்ஸ், இதற்கான செலவு 6,500. ஆக மொத்த செலவுகள் 32,757. மொத்த வரவு 30,300. மொத்த செலவு 32,257. அதிகப்படியான செலவு அல்லது கைப்பிடித்தம் 2,457. இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் அல்லது விளக்கமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்முடைய நிர்வாகத்தில் பொருளாளரை அணுகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்து நாம் சந்திக்கப்படாத இன்னொரு 9 வீடுகள் என்று பாக்கி இருக்கிறது. அதுபோக மற்ற வீடுகளையும் விரைவாக வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சந்தித்து குடும்ப அட்டை, மிக விரைவாக குடும்ப அட்டையை நாம் போட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இன்றைக்கு இதுவரை சந்திக்காத அந்த 9 வீடுகளும் இன்றைக்கு சந்திக்கப்படும். உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசல மாட்டோம். வந்து வேகமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய பெயர்கள், அவர்களது பிறந்தநாள், ஞானஸ்தான தேதி, இதை மட்டும் வேகமாக எழுதி வாங்கிட்டு ஒரு 10 நிமிடம் அதிகபட்சம் ஒரு வீட்டில்
இன்றைக்கு 9 வீடுகள், அது போக நேரம் இருந்தால் மதியம் வரை நேரம் இருந்தால் மற்ற வீடுகளும் மிக விரைவாக இந்த வாரம் அடுத்த வாரம் 2 வாரத்துக்குள் எல்லா வீடுகளுமே மீண்டும் ஒரு முறை சந்தித்து அந்த விவரங்கள், ஏன்னா உங்கள்கிட்ட கொடுத்து விண்ணப்ப படிவம் கொடுத்து எழுதி கொண்டு சொன்னோம், பாதி பேர் தந்தீங்க, பாதி பேர் எங்கே போட்டிங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதனால் நாம் மொத்தமாகவே நாம் அலுவலகத்தில் அலுவலக பயன்பாட்டிற்காக வைக்கக்கூடிய அந்த குடும்ப அட்டையை நான் கையோடு கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு சந்திக்கப்படாத வீடுகள் முதலில் சந்திக்கப்படும், அடுத்தடுத்து மற்ற வீடுகளை சந்தித்து அத்துணை தகவல்கள் எடுக்கப்பட்டு மிக விரைவாக குடும்ப அட்டை போடப்படும். குடும்ப அட்டை போடப்பட்ட பின்னால் குடும்ப அட்டைக்கான ஆண்டு சந்தா, அதாவது மாத சந்தா, இந்த சந்தா எதற்காக என்றால் நம்முடைய பங்கு பராமரிப்பிற்காக கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக அந்த பங்கு பராமரிப்பில் மிக முக்கிய செலவாக இருப்பது பங்கு தந்தையினுடைய பராமரிப்புக்காக கொடுக்க வேண்டியது. நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஒரு ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் என்னவென்றால், பங்கு தொடங்கி முதல் ஓராண்டிற்கு பங்கு தந்தைக்கான பராமரிப்பு தொகையை முழுமையாக மறை மாவட்டம் கொடுக்கும். அதாவது மாதம் 15,000 மறை மாவட்டம் பங்கு தந்தைக்கான பராமரிப்பு தொகையாக இதுவரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓராண்டுக்கும் அவர்கள் கொடுப்பார்கள். அதற்கு பின்னால் மறை மாவட்டத்திலிருந்து ஒரு பகுதியும் பங்கிலிருந்து ஒரு பகுதியும் நாம் பங்கு தந்தையுடைய பராமரிப்பிற்காக கொடுக்க வேண்டும். எல்லா பங்குகளும் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய பங்குகள் முழுமையாக பங்கு தந்தையுடைய பராமரிப்பு தொகையை கொடுப்பார்கள். இப்பொழுதுதான் இயங்கிக் கொண்டிருக்கிற வளர்ந்து கொண்டிருக்கிற பங்குகள் பாதி தொகையை பங்கும் பாதி தொகையை மறை மாவட்டமும் என்று ஒரு அடிப்படையில் அது போய்கொண்டிருக்கும். எனவே இந்த குடும்ப அட்டைக்கான வரவு, இந்த குடும்ப பராமரிப்பு சந்தா, இது எல்லாமே பங்கினுடைய பராமரிப்பு, பங்கு தந்தையினுடைய பராமரிப்பிற்காக செலவுகளுக்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு தொகை. எனவே தாராளமாக நாம் கொடுக்கலாம். அடிப்படையான ஒரு தொகை நிர்ணயிக்கப்படும். நாம் ஏற்கனவே நிர்ணயித்தது போல மாதம் 50 ரூபாய் குடும்ப சந்தாவாக, குடும்ப அட்டையினுடைய பராமரிப்பு தொகையாக நாம் செலுத்தலாம் என்று தொடக்கத்திலேயே நாம் முடிவெடுத்தோம். அது எல்லாருக்கும் குறைந்தது 50 ரூபாய் எல்லாருமே அடிப்படையாக சந்தாவாக தருவார்கள். அது போக நான் இப்போ வீட்டுக்கு வர்றது இல்லையா, எல்லாரையும் பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நானே உங்கள்கிட்ட கேட்பேன், மாதம் நீங்கள் 100 ரூபா சந்தா தருங்க, நீங்கள் மாதம் 500 ரூபா கொடுங்க. அதுக்கேற்றப்பட உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதற்கேற்ப நீங்கள் பங்கினுடைய வளர்ச்சிக்காக, பங்கினுடைய பராமரிப்பிற்காக கொடுத்து உதவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருவிழா நமக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. புனித வாரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே பெரிய வியாழன் இன்றைக்கு அசனம் போடுவீங்களோ, பெரிய வியாழன் அசனம் இருக்கும். எனவே அந்த அசனம் மற்றும் திருவிழா வரி இதை பற்றி நாம் பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டும். விரைவாக அடுத்தடுத்த காரியங்களை நாம் கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இப்பொழுது திருப்பலி முடிந்து இறுதி பாடல் முடிந்தவுடன் உடனடியாக நாம் அப்படியே அமர்ந்து திருவிழா வரி எவ்வளவு நாம் போட போகிறோம் அப்படிங்கிறத நாம் முடிவெடுப்போம். பழைய வரிகளை கொடுக்காதவர்களும் விரைவாக அந்த வரிகளையும் சேர்த்து கொடுக்கவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனவே திருப்பலி முடிந்து யாரும் உடனே போயிட வேண்டாம். ஒரு 10 நிமிடம் அமர்ந்திருக்க உங்களை அன்போடு நன்றி கூறி மன்றாடும். ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருட்களின் அச்சாரத்தை இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையை பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பயன்படுத்தி ஆண்டவரிடம் திரும்ப சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு